ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கார்த்தி நடிப்புல நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல வெளியான வாத்தியார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பினான்சியலா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. லாஸ்ட் மந்த்ல இருந்தே ரிலீஸ் டேட் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருந்து இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா பராசக்தியோட ரிசல்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ராஜ்கிரண் ஒரு எம்ஜிஆர் ஃபேன். இவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி வருது. அழுதுட்டே அங்கிருந்து வர ராஜ்கிரனுக்கு பேரனா கார்த்தி பிறக்கிறாரு. எம்ஜிஆர் இருந்த அந்த நொடியிலேயே தன்னுடைய பேரன் பிறந்ததுனால அவன் தான் அடுத்த எம்ஜிஆர், அவனை நேர்மையான வழியில வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல கார்த்தியும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி வளர ஒரு கட்டத்துக்கு மேல நம்பியார் இன்ஸ்பிரேஷனா வச்சு தவறான விஷயங்களை செஞ்சு ஒரு கரப்டட் காப்பா வளர்ந்து நிற்கிறாரு. ஒரு ஹேக்கர் கும்பல் அரசாங்கத்துக்கு தலைவலியா மாற அவங்கள பிடிக்கிற பொறுப்புல கார்த்தி வராரு. ஒரு கட்டத்துல கார்த்தியோட உண்மையான முகம் ராஜ்கிரனுக்கு தெரிய வர இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பாக்கிறதுக்கு. எம்ஜிஆர் பத்தின நாஸ்டாலஜிக்கான சீக்வன்சஸ் நிறையவே இந்த படத்துல ஒரு கோட்டா இருக்கு. நீங்க ஒரு எம்ஜிஆர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டபிளா இருக்கும். கார்த்தி ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படினே சொல்லலாம். எம்ஜிஆர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. குறிப்பா மாடியில அந்த 5 பேர் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்தியோட ஃபேஸ் கட்டும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ரோல்ல வந்து வரும்போது ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த காலத்துல எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத ராஜ்கிரனோட கேரக்டர் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ராஜ்கிரண் குறைவான காட்சிகள் நடிச்சிருந்தாலும் ஒரு நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டிக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இல்லாத ஒரு ரோல் தான். இந்த படத்துல இருக்கிற அந்த இன்டர்வல் பிளாக்கும் எம்ஜிஆர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துடைய ஹைலைட் அப்படினே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராகிங்கா இருக்கும். ப்ரீ இன்டர்வல் அப்பதான் படமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். செகண்ட் ஹாஃப்மே பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா சில சீக்வன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காவும் சிலதெல்லாம் டிராகிங்கா தான் இருக்கு. எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னாலே நம்பியார் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இருப்பாரு. அந்த வில்லன் ரோல் அப்படின்றது இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஹீரோ எதுக்காக எம்ஜிஆரா மாறுறாரு அப்படின்ற அந்த ரீசனிங் பாத்தீங்கன்னா சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்தியன் தாத்தா கான்செப்டை ரீமாடல் பண்ணி அதுல எம்ஜிஆர் ஃபேக்டரை ஆட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா தான் வந்திருக்கு. படத்துல அதர் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வாத்தியார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.